கந்தசஷ்டி விரதத்தோட 6வது நாளுங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு முருகர் கோயில் போயிட்டு அம்மா 6 நெய் தீபம் ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் முருகரை போயிட்டு எங்களோட வேண்டுதலை வச்சு முருகர்கிட்ட நல்லா மனமுருக வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்தோம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருந்துட்டு இன்றைக்கி 6ஆம் நாள் அப்படின்றதுனால கோவிலுக்கு விளக்கு போட்டுட்டு முருகரை 108 சுற்று சுற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி முருகரை ரொம்பவே அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. இன்றைக்கி ஸ்பெஷலாக பூஜைகளும் அபிஷேகங்களும் நடந்துக்கிட்டே இருந்ததுங்க. முக்கியமாக முருகருக்கு இன்றைக்கி அபிஷேக சாமான் நம்மளால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அம்மாவும் எங்களால் முடிஞ்ச அபிஷேக சாமானை வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். பால், தயிர், சந்தனம், குங்குமம், மஞ்சா, பன்னீர், தேனுன்னு நம்மளால் என்ன முடியுது அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வாங்கி இந்த மாதிரி அங்கே இருந்த பாத்திரங்களில் கொண்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நம்ம சஷ்டியில் விரதம் இருந்து வேண்டிக்கிறது நமக்கு அடுத்த சஷ்டிக்கெல்லாம் நடந்துரும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க. நாங்களும் அப்படி தான் வேண்டிக்கிட்டு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற முருகருக்கும் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்.